ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது வீடியோவில் பார்க்க போகிறது பாக்யலட்சுமி சீரியல் கோபி தன்னோட ஃபேன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே ரிக்வஸ்ட்டாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ரீசன்ட் ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோபி மேலே எல்லோரும் செம்ம காண்டாகி போய் இருக்காங்க. ஸோ அதனால் கோபி ஃபேன்ஸ்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட்டாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங், எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். ஹாவ் அ கிரேட் டே. ஆல் தி பெஸ்ட். நேற்று ப்ரோமோ பார்த்ததுலேருந்து நிறைய ஃபேன்ஸ் ரசிகர்கள் இன்பாக்ஸில் கொஞ்சம் வக்கரமாக கொடுமையான மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் கண்ணுங்களா, நான் சதீஷ். பாக்யலட்சுமி சீரியல் அடிக்கிறது கோபிநாத். அது ஜஸ்ட் அ கேரக்டர். அவனுக்காக அனுப்புறத சதீஷ்க்கு அனுப்புனீங்கன்னா, அதுவும் கெட்ட கெட்ட வார்த்தையாக திட்டி அனுப்பிச்சிங்கன்னா அதில் எப்படி நியாயம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் பார்க்குறது வெறும் கதை, வெறும் டிவி சீரியல். ஸோ நீங்களை கேட்டுக்கணும் ஒரு கேள்வியை. எங்கேருந்து இந்த கோவம், வெறி? ஏன் ஆர்டிஸ்ட் மேலாம் வருது? யூடியூப்பில் ட்ரால்ஸ் இவ்வளோ வருது. கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க. வாழ்க வளமுடன். குட் ஆஃப்டர்நூன். தேங்க்யூ ஸோ மச். நான் காலைல மார்னிங் போட்ட மெசேஜுக்கு, பண்ண போஸ்ட்டுக்கு எவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ். சுனாமி மாதிரி இன்பாக்ஸில் அவ்வளோ மெசேஜஸ். கோபி சார், சதீஷ் சார், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்னா, நெகட்டிவ் மெசேஜ் வருதுன்னா, அது உங்கள் ஆக்டிங்க்கு ஒரு அவார்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படிலாம் சொல்லி எனக்கு மோட்டிவேட் பண்ணி, இன்ஸ்பயர் பண்ணி, எல்லாத்துக்கும் மேலே என் மனசுக்கு ஆறுதல் தர்ற மாதிரி. என்னங்க பண்ணுறது, நானும் ஒரு சாதாரண மனுஷன் இல்லை. ஏதோ வயிற்று பொழப்புக்காக நடிக்கிறேன், நடிப்புக்காக வந்துட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் எல்லாம் டைம் எடுத்து உங்கள் மனசுலேருந்து அன்பை காட்டி கொட்டி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். காட் பிளெஸ். ஆல் தி பெஸ்ட். பாய். குட் மார்னிங். நேற்று எபிசோடு பார்த்து கொஞ்சம் பேர், நிறைய பேர் என் ஒய்ஃப் என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன் கோபியோட மூஞ்சி ஒரு மாதிரி ஏதோ சுண்ணாம்பு அடித்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. புது மேக்கப் மேன், எங்கள் யூஸ்வலாக வர்ற மேக்கப் மேன் பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு போயிட்டார். ஸோ ஒருத்தர் வந்தார், ஏதோ பழைய டிங்கரிங் வண்டிக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிற மாதிரி அடித்து விட்டார். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ப்ளீஸ் மன்னிச்சுக்குங்க. அன்றைக்கி பண்ண இன்னும் 2-3 சீன் இருக்குது, முக்கியமான சீன்ஸ். பட் என்ன பண்ணுறது, தாண்டி தான் ஆகணும். வந்தோடனே வீட்டில் பொண்டாட்டி சூப்பர் டோஸ். அவங்களும் ஆர்டிஸ்ட் இல்லையா, அவங்க ஓன் மேக்கப். நான் சோம்பேறி, மேக்கப் என்கிட்ட மேக்கப் போட்டுக்கிறேன். கண்ணா பின்ன டாராக கிழிச்சிட்டா. ஃபைனலாக ஏதோ போட்டா, சாப்பிட்டு தூங்கிட்டேன். பார்ப்போம் இன்றைக்கி நம்ம ஒரிஜினல் மேக்கப் மேன் வர்றாருன்ட்டு. பாய்.